ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். வித் எ வியூ டு ஓவர்கம் த ஷார்ட் கம்மிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த multiplicity of controls and clearances, absence of world-class infrastructure and an unstable physical regime, and with a view to attract the larger foreign investments in India. The Special Economic Zones policy was announced in April 2000. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுமதிகள், ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான அந்த அனுமதிகளில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கட்டமைப்பு வசதியின்மை குறைவாக இருந்துச்சு, நிதி நிலைமைகளும் குறைவாக இருந்துச்சு. அந்த மாதிரி குறைபாடுகளெல்லாம் சமாளிக்கிறதுக்காகவும் நிதி போன்ற குறைபாடுகளை அந்த நிதியில் வந்து சமாளிக்கிறதுக்காகவும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கூடிய அயல்நாட்டு நேரடி முதலீட்டை வந்து ஈர்க்கிறதுக்காகவும் 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். As a part of the economic reforms, the system of taking over land by the government for the commercial and industrial purposes was introduced in the country அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பொருளாதார சீர்திருத்தங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக வாணிகமும் சரி தொழிலும் சரி இதற்கான காரணங்களுக்காக அரசாங்க நிலங்களை வந்து கைப்பற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், கைப்பற்ற தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். As per the Special Economic Zones Act of 2005, the government has so far notified about 400 such as zones in the country. Since the Special Economic Zones deprives the farmers of their land and livelihood, it's harmful to agriculture. In order to promote the export and industrial growth in line with the globalization of Special Economic Zones was introduced in many countries அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2005ஆம் ஆண்டுலேருந்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கொள்கையினால் பார்த்திங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைநிலங்களையும் இழக்க வேண்டியிருந்தது, தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் அவங்க இழக்க வேண்டியிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகமயமாதலோட கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி அடைவதற்காக பல நாடுகள் இன்றைக்கி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இன் இந்தியாவில் பொருளாதார சிறப்பு மண்டலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். First ever export processing zones EPSC in the Asia was set up in government India in Kantla in 1965. ஆசியாவுடைய முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து 1965 இந்திய அரசு கான்ட்லா அப்படிங்கிற இடத்துல தொடங்குச்சான். அடுத்த based the success of Kantla EPZ in the beginning of 1877 more EPZ were set up Bombay, Noida, Surat, Madras, Falta, விசாகப்பட்டினம் அண்ட் கொச்சின். இந்த கண்ட்லாவில் ஏற்பட்ட இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்துடைய வெற்றியை தொடர்ந்து 1980 7 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஆரம்பித்தாங்களாம். பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினம் இந்த மாதிரி இடங்கள்லாம் தொடங்கினாங்களாம். அடுத்தது டு இன்வைட் த லார்ஜர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா. தீஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் were converted into the special economic zones in the year 2000 under a new policy announced by the government of India அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்ததற்காகவும் 2000 பார்த்தீங்கன்னா புதிய அரசு கொள்கையினுடைய மூலமாகவும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உருவாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் in Asia to recognize the effectiveness of export processing zone model in promoting exports with Asia's first EPZ set up in Kantla in 1965. ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகள் பார்த்திங்கன்னா இது இப்போ உணர்ந்து நாடுகளில், அதாவது அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் முக்கியம் அப்படின்னு சொல்லி உணர்ந்த நாடுகளில் முதன்மையான நாடு நம்ம இந்தியா தான் அப்படின்னு சொன்னாங்க. 1965ஆம் ஆண்டு கண்ட்லாவில் தான் முதல் ஏற்றுமதி செயலாக்கம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. In the broad range of special economic zones covers free trade zones, exporting process zones, industrial parks, economic and technology development, and the development zones, high-tech zones, science and innovation parks, free ports, enterprises zones and others அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கப்புறமேல் பார்க்கும்போது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பல மண்டலங்களாக இது உள்ளடக்கியிருக்குன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர வர்த்தக மண்டலம், ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், தொழில் பூங்காக்கள், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலம், உயிர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் மற்றும் புதுமை பூங்காக்கள், இலவச துறைமுகங்கள், நிறுவன மண்டலங்கள் போல இன்னும் பல அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, டு என்ஹான்ஸ் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்பெஷலி டு அட்ராக்ட் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தேர்பை இன்க்ரீசிங் ஜிடிபி. அந்நிய முதலீட்டை அதிகரிக்க, முக்கியமாக அதுவும் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்து நம்ம நாட்டினுடைய, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது. டு இன்க்ரீஸ் த ஷேர்ஸ் இன் குளோபல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு வியாபாரத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை வந்து அதிகரிக்கிறது. டு ஜெனரேட் த அடிஷ்னல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல். டு கிரியேட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. அடுத்து டு டெவலப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னால் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறது. டு எக்ஸ்சேஞ்ச் த டெக்னாலஜி இன் த குளோபல் மார்க்கெட்னா உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெயின் கேரக்டர்ஸ்னால் முக்கியமான இயல்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜாகிரபிக்கலி டிமார்க்ட் ஏரியா வித் ஃபிசிக்கல் செக்யூரிட்டினா பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள்னு சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சிங்கிள் பாடி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்ட்ரீம்லைன்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள். ஹேவிங் செப்பரேட் கஸ்டம் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட விருப்ப பகுதியை உடையது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கவர்ன் பை மாரல் லிபரல் எக்கனாமிக் லாஸ் அப்படின்னா தாராளுமய பொருளாதார சட்டத்தால் இது நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். கிரேட்டர் ஃப்ரீடம் டு த ஃபர்ம் located in the special economic zones. As a result, they need not respect the government's rules and regulations. The social and environmental pacts with disastrous அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார சிறப்பு நிறுவனங்கள் பார்க்கும்போது அதிக அளவுக்கு சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசினுடைய சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் அதை கடைப்பிடிக்கணுங்கிற கட்டாயம் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சமூக மற்றும் சுற்றுப்புற சூழல்கள் வந்து பெரிதளவுக்கு இது பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கோட அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.